இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு பெய்டு ப்ரமோஷன் வீடியோ வரும். தட் மீன்ஸ் ஒரு விளம்பரம். அதை வெறும் விளம்பரமாக பாருங்கள். தயவு செஞ்சு என்னை பச்சையாக கேட்காதீங்க. நான் நல்லா வந்தாங்க, உண்மையாகவே நல்லா வந்தேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். பயங்கரமாக டோலிவுட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் கோலிவுட்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆகுது ரிலீஸ் பண்ணி. நான் பார்க்கவே இல்லை, ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். தேவரா. ஸோ இந்த ஒரு படம் இந்த மாதம் 27ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஒன் ஆஃப் த வெர்சடைல் ஆக்டர் இன் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. முக்கியமாக அவரோட ஃபேன்ஸுக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அந்த ஆக்ஷன் டைலாக்ஸ்லாம் பேசுகிறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த டான்ஸுங்க. ஸோ லைக் இப்போ நம்ம தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவர்கள், நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள், ராம் சரண் அவர்கள், ஜூனியர் என்டிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸில் ஜாம்பவான்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பக்கா அப்படின்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களும், ராம் சரண் அவர்களும், ஜூனியர் என்டிஆர் அவர்களும். ஸோ லைக் தே ஆர் லைக் டேம் கிரேசி. நம்ம இப்போ ராம் சரண் அவர்கள் கூட இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு சினிமாஸ்க்குலாம் வந்தார். பட் நம்ம ஜூனியர் என்டிஆர் எப்போதுலேருந்தா பார்த்தீங்கன்னா இருக்கார் மூவிஸில். அவ்வளோ ஸ்டாமினா இருக்கும் அவரெல்லாம். சில பாட்டெலாம் நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் டைமில் 102 கிட்ட ஜுரம் இருந்து கூட அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காருன்னு சொல்லிட்டு சில வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தேவரா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அது என்ன 5/4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல முகூர்த்தம் பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. என் தலைவன் அனிருத் தான் ட்வீட் போட்டு வச்சுருப்பாப்புல, அதுக்கு தான் வெயிட்டிங்கு. எங்கே ஓகே, தேவரா ட்ரெய்லர் தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா, மலையாளம். நம்ம எந்த லாங்குவேஜில் பார்க்கலாம்? சரி கேஸ், நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பார்க்கலாம். ஏன்னா டப்பிங் எனக்கு என்னன்னு தெரில, அது மைண்ட்லேயே உட்காராது எனக்கு. ஸோ அதனால் லெட்ஸ் கோ வித் தெலுங்கு. ட்விட்டர்லேருந்து இப்போ யூடியூபுக்கு போகுது. லோடிங் எரரா, ஆரம்பமே அமோகமாக இருக்கு. ஓகே, ஸோ வீடியோ ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பேசிவான இன்கம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சைடில் பேசிவான இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்டர்நேஷனலி லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன். இந்த ஆப்க்குள்ளே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே விளையாடலாம். பட் அவங்களோட ஆக்ஷனில் ஒரு கேம் தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு பேசிவ் இன்கம் ஆன் பண்ணுறதுக்கு. அந்த கேம் ஒரு கிராஷ் கேம் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு பிளேன் மேலே போயிட்டே இருக்கும், அது கிராஷ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துடணும். சரி ஓகே, நான் சொல்கிறத விட நான் எப்படி அது விளையாடுறதுன்றது உங்களை லைவாகவே பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கிராஷ் கேமு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4000 rupees நான் உள்ளே போடுறேன். ஓகே, இப்போ மாதிரி பிளேன் மேலே போயிட்டே இருக்குது, அது கிராஷ் ஆகிறதுக்குள்ளே அமௌண்ட் எடுத்துடணும். ஓகே, 4000 போட்டேன். உங்கள் லைவாகவே நான் காட்டுறேன். 11,000 பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தது. உங்களுக்கு இப்படி ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணுமா? நான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ரோமோ கோடை என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போனஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே ஃப்ரீ ஸ்பின்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இது நம்ம டைரெக்டாக இப்படி யூடியூப்பில் ப்ளே பண்ணுறது எதில்? ஓகே, என்டிஆர் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். ரைட்டுப்பா, இன்றைக்கி ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸுக்கெலாம் பண்டிகை தான். என்டிஆர் ஆர்ட்ஸ். ஓகே, போட்டாச்சுங்க. ஸோ தேவரா பார்ட் 1 ட்ரெய்லர் தெலுங்கு 4 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 60,000 பேர் லைக்கு, 46,000 பேர் பார்த்துருக்காங்க. சரி ஓகே, இதை கவுண்ட் டவுன் போயிடலாங்களா? அனிருத் வேறு மியூசிக்கு. 3, 2, 1. சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கு. எல்லாமே கப்பலில் தான் நடக்குது. அனிருத் மியூசிக். தேவரா. ஐயா, என்னால் இது பேசாமல் இருக்க முடியல. நான் லிட்ரலி ஒரு செகண்ட் யோசித்தேன், இது ஏதோ மேஷப் ட்ரெய்லரான்னு சொல்லிட்டு, அஃபிஷியலாக இல்லையான்னு. அப்படியே நம்ம பீஸ்டோட பிஜிஎம் அப்படியே போட்டுச்சு. அனி ப்ரோ, நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேனு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக இருக்குது. பீஸ்டோட இது ஒன்றுமே ஃபீல் இட் அதே மியூசிக் அப்படியே இறக்கி வச்சுருக்காப்புல. சரி பார்ப்போம்.
ஃபீல் இட். எனக்கு தளபதி என்ட்ரி தான் ஞாபகம் வருது பீஸ்ட் படத்துல இந்த மியூசிக்கு. எனக்கு அது மட்டும் தான் விஷுவல் வருது, தளபதி என்ட்ரி தான் வருது மைண்ட்ல. இவரெல்லாம் இருக்காப்புல. இந்த பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்குங்க. சில ஃப்ரேம்லாம் பயங்கரம். இந்த பிஜிஎம்லாம் வேற மாதிரி. பிரகாஷ் ராஜ்ல இருக்காரு. வாவ் வாவ் வாவ். அந்த இந்த பாட்டு எதிர்பார்த்தேன் தேவர. ஆனால் எனக்கு அந்த தளபதியோட என்ட்ரி தான் ஞாபகம் வருது. இதில் ஸ்டார்டிங் பிஜிஎம்க்குலாம் அந்த ஃபீல் இட் பவர் இட் அப்படின்னு ஒன்று வரும் இல்லை பீஸ்டில், அவர் நடந்து வருவார் அந்த ஸ்டைலு. தெரில அந்த பிஜிஎம் அப்படி தான் இறக்கி வச்சிருக்காப்புல நம்ம ஆள். பட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு வில்லேஜ், அதுக்கப்புறம் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரு, அதுக்கப்புறம் இந்த சீல நடக்கிற சிறு விஷயங்கள் தான் நினைக்கிறேன். சிஜி அங்கங்கே கொஞ்சம் அமைச்சராக இருந்துச்சு ட்ரெய்லரில் பார்க்கும்போது. பட் ஐ திங்க் தெலுங்கில் இது பெரிய ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமாக அந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட். அப்படியே தூக்கி போட்டு 4 பேர் அடிச்சு விட்டா இங்கேருந்து நிலாவுக்கு போயிடணும். அந்த மாதிரி சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு லுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு செகண்ட் கொஞ்சம் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் முடியிறப்பா அனிருத் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பட் அந்த பீஸ்ட் பிஜிஎம்மை கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அண்டு தேவரா எனக்கு ஏன் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தேன் அப்படின்னா அப்போ தான் நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஒரு ஒரிஜினல் லாங்குவேஜில் தான் நான் பார்ப்பேன். அது கொரியன் படமாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் படமாக இருக்கட்டும். நீங்கள் நினைக்கிற கொரியன் ஜாப்பனீஸ் கிடையாது, நான் நார்மல் படம் தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் டப்பிங் படம் போனால் டைலாக்ஸே சில பேர் மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம். ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாருமே இருக்காங்க. நான் அனிருத் அவர்களோட மியூசிக் 3 பாட்டுமே இதில் ஹிட்டு தான். ஃபஸ்ட் அந்த ஃபியர் சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது பத்த வைக்கும்னு ஒரு சாங் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாவூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்திருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சார்ட் பஸ்டர். அந்தளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இன்னும் பக்கம் நேற்று மனசுலாயோன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. எனிவே ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ திங்க் இந்த மாதம் கோட் படத்துக்கு அப்புறம் மூவி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்கிற பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கிறது ஐ திங்க் இந்த தேவரா படம் தான். ஸோ ஸ்டோரி நம்ம கிளியராகவே தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே சாதுவாக இருந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ரேஜ் ஆகிட்டு அங்கே என்ன நடக்குது அந்த ஷிப்பிங் கண்டெய்னரில் என்ன கான்செப்ட் அப்படின்றது அதில் காட்டுற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஓகே தான். எனக்கு சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்தது ட்ரெய்லரில். படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. தெலுங்கு படம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஸ்டோரி கொஞ்சம் இருந்தாலும் இந்த ஆடட் மசாலா, அதுக்கு மேஜிக்கு, அந்த கமர்ஷியல் ஃபைட்ஸு, தூக்கி போட்டு சொருவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் இதுக்கெல்லாம் லெஜெண்டு எங்கள் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். அவரை நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் 100 கோடி ஈஸியாக கலெக்ஷன் பண்ணணும் தெரியுமா. எல்லாமே ப்ராஃபிட்டபுளான படமாக வருது முடியும். என்னதான் ட்ரோல் பண்ணாலும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நம்ம அதை கலாய்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, தெலுங்கு மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, கேரளாவில் இருக்கிற மலையாளம் பீப்புளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அவங்கவுங்க நேட்டிவ் ஆக்டர்ஸ் நடிக்கும்போது இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போது இவர் போயிட்டு ஒரு ரொம்ப நார்மலான படம் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இப்போ பாலகிருஷ்ணா அவர்கள் நம்ம ஒரு நார்மலான ஒரு கெட்டப்பில் நடிக்க வைக்க முடியுமா? ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அடிச்சு விட்டா 4 லாரி பறக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பாலகிருஷ்ணா, இல்லைனா ஒன்றுமே கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நான் ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்தது ஒரு விளம்பரம் தான். அண்ட் நம்மளோட ஒரு அடுத்த ஆல்பம் சாங் கூடிய விரைவில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். மறந்து போனிய பெண்ணு அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் சாங்கு. அதுக்கான ப்ரோமோ 6 months முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ முடித்த உடனே அந்த ப்ரோமோ வரும். ஸோ கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்து பெரிய சாங்ஸ் என்னால் பண்ண முடியும். அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சத்தியமாக நீங்களாம் என் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இதை நான் சொல்லிட்டு போவேன். பட் எனிவே ஃபைன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பாருங்கள், உங்களுக்காக ஃபார்மல்ஸ்லாம் போட்டு நான் அம்பி மாதிரி உட்காந்துருக்கேன். பை கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சால் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது பொய்தானோ? கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர்
நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.